வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சராக விஜய் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நீங்கள் போடுற சட்டத்திட்டங்கள் எந்தெந்த அளவுக்கு போக போகுது, எந்த அளவுக்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய அரசியல் எல்லாமே மிகவும் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. இது அப்படியே போகணும். அது மட்டுமல்ல, இவ்வளவு நாள் திராவிடக் கழகங்கள் வாழ்ந்து இருந்து இந்த 60 ஆண்டு கால ஆட்சிகளில் நீங்கள் மூணாவதா வந்திருக்கிறீங்க அப்படின்னா, உலகத்திலேயே இதுதான் ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு. இன்னும் இது வரைக்கும் யாரும் தொட்டது இல்லை. நீங்கள் தொட்டுட்டீங்க. ஆனால் தொட்டதுனால இப்போ பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம திராவிட கழகத்திலேருந்து கொஞ்சம் பேரை இழுத்து நம்ம வந்திருக்கிறோம். அதுக்காக அவங்க செய்கிற நன்மைகள், தீமைகள் எல்லாத்துக்கும் நம்ம கண்டுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்தாலும் மறுபடியும் வந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நிறைய ரசிகர்கள், நிறைய நண்பர்கள், நிறைய பெண்கள், ஆண்கள் எல்லாமே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் நாகரிகம் மெயின் தேவை. அதனால் இதெல்லாம் உங்களோட ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிறு நீங்கள் கேள்வி எழுப்பணும். அது மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் தவறான பதிவுகளை இட வேண்டாங்கிறதையும் சொல்லணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஸ் மீட்டை கூப்பிடணும். ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு நீங்கள் தெளிவாக ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலலாம் தவறுகள் நடக்குதோ அது உங்களுக்கு வர்றது மாதிரி எப்படி பண்ணணுமோ அது உங்கள் இஷ்டம். எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல களைந்து ஆராய்ந்து நீங்கள் அதுக்கு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது என்னுடைய பதில். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எங்கெல்லாம் திட்டாக இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம மண் போட்டு ஒரு வழிபாதையாக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி கடந்த 60 ஆண்டுகளில் செஞ்ச சில தவறுகள் நீங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்மளோட சட்டசபையில் எல்லாத்தையுமே எம்எல்ஏக்கள் எல்லாமே 108 பேர் உங்களுதில் இருக்கிறாங்க. அந்த 108 பேரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு எந்த இடத்துலையுமே எங்கேயுமே சூழ்நிலைகளில் நிச்சயம் ஊழல் பண்ணாத லெவலுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள். ஊழலுங்கிறது மக்கள்கிட்டருந்து தான் வரணும். என்னடா ஊழலை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஊழலுங்கிறது மக்கள்கிட்டருந்து தான் வரணும். குடிக்கிற பாலிலேருந்து எரிக்கிற கட்டை வரைக்கும் ஊழல் தான் இல்லாமல் இல்லை. ஊழல் இல்லாத இடமும் கிடையாது. ஏன்னா அந்த ஊழல் மக்கள் தான் ஆரம்பித்து வச்சாங்க. அந்த மக்கள் என்னடா மக்கள் ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்கன்னா தப்பு. யார் செஞ்சாலும் கேட்டே ஆகணும். அதுதான் என்னோட இது. நம்ம என்ன செய்வோம், ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டா கிடைக்கலையா, நம்மளுக்கு ஒன்று வேணுமா, உடனே காசை கொடுத்து அந்த இடத்துல வாங்கணும். ஒரு 10 நாள் பொறுமையாக இருந்து அதுக்கு தகுந்த பொருளை வாங்குவோம் அப்படிங்கிறது கிடையாது. அது ஏன் இது சொல்கிறேன்னாக்கா, லஞ்சம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ எரிக்கிறது டெத் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கு என்ன செய்வாங்க, ஐயா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாள் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அந்த இம்பார்ட்டண்ட் எப்போ தேவையோ அப்போ தான் போய் வாங்குறதுக்கு ஒரு 500 கொடுத்தா, 1000 கொடுத்தா, 5000 கொடுத்தா, 50000 கொடுத்தா கிடைச்சுங்க நம்பிக்கையில் போயிடுறாங்க. பணத்தை அடிப்பதை விட அந்த இடத்துல அதிகாரிகளை வேலை செய்ய வைக்க வேண்டியது பொறுப்பு உங்களுடைய இடத்துல இருக்குது. எந்த இடத்துல அதிகாரிகள் தவறு செய்கிறாங்களோ அந்த இடத்துல தட்டி கேட்குறதுக்கு நீங்கள் இருக்கணும். அதுதான் மெயின். அதே மாதிரி ஊழலுங்கிறது அந்த இடத்துல தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே நீங்கள் எடுத்தாலும் கரெக்டாக அந்த இடத்துல ரவுண்டு மாதிரி நிற்கும். அது உங்களுக்கே புரியாது. அதிகாரிகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நிச்சயம் நம்மளுடைய இது பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அதனால தான் சொன்னேன், அதிகாரிகளை நம்ம நிச்சயம் பண்ணணும். அதுக்கு அடுத்து காவல்துறையில் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. 80% நல்லவங்க இருக்கிறாங்க. 20% நல்லவங்க கிடையாது. அந்த 20% தான் 80% கெடுக்கிறதுக்கு நடிப்பாங்க. அதனால் எப்பயுமே காவல்துறையை கட்டுப்பாட்டில் நீங்கள் வச்சுருக்கும் போது எந்த இடத்துகள் தவறு நடந்தாலும் அந்த இடத்துல தட்டி கேட்க மறந்துக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் ஹெல்மெட்டு போடலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனைலாம் வந்துச்சு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஹெல்மெட்டு போடுறாங்க போடலை, அவங்களோட உயிருக்கு அவங்க உத்தரவாதத்தோடு அவங்க வீட்டுக்கு நல்லபடியாக போகணும்னா அந்த ஹெல்மெட்டை
இதை இப்போ பிடிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வீட்டில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்க கரெக்ட்டா நடந்தாங்கன்னா போதுமான அளவு அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எல்லாருமே வண்டிய மெதுவா ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்பீடு கிடையாது, ஆக்சிடென்ட் கம்மி. முடிஞ்ச வரையிலும் அது விபத்துகள் நடக்குது அப்படின்னா அது சர்வசாதாரணம். ஆனா, அது அ த தமிழக தலைவர் திராவிட கலைஞர் க முத்து முத் ம் க கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ஹெல்மெட் பிடிக்கிறேங்கிற போர்வையில அ நெறைய பிரச்சனைகள நம்ம சந்திச்சோம். அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு நெறைய உருவெடுக்கும். சின்ன சின்ன அதாவது மிகப்பெரிய பலூன்ல சின்ன ஓட்டைகள் தான் காற்றோட்ட குடுத்து பலூன கீழ இறங்க வைக்கும். அது மாரி சின்ன சின்னது தான் நம்மள மெயினா ஒரு பலூன கம்மி பண்ண வைக்குங்கிறது என்னுடைய இது. இத ஏன் நான் பதிவிடுறேன் அப்புட்னாக்கா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ தார் சாலைகள் போடுறாங்கல்ல, அத போடம்போது மு ஒரு இடத்த நோண்டி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அத முடிவு அடைஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த இடத்த நோண்டுனாங்கன்னா, அது நல்லாயிருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, தார் ரோடு போடுறாங்க. சில இடத்துல தார் ரோட நோண்டி வச்சுட்டு, ப 15 நாள், 20 நாளு. அதில எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் கீழ விழுந்து, ஒருத்தருக்கு கை உடைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு வந்து இது இருக்கு. இது மாரி நம்ம கண்ல ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது, அது எத்தன பேர் திட்டிட்டு போவாங்கங்கிறது தெரியும். இது ஏன் நம்ம சொல்றேன் அப்படின்னா, அந்த திட்டிட்டு போகும்போது, அந்த இடத்துல யாரு வரும்னாக்க, நிச்சயம் இப்ப உங்க ஆட்சி நடந்தா, அது நிச்சயம் அ என்ன விஜய் அரசியல் நடத்துறான். அப்படிதான் ஒரு பேச்ச ஆரம்பிப்பாங்க. இந்த இதுக்கெல்லாம் சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் விடக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து குடிநீர். குடிநீர எந்த இடத்துலலாம் இல்லங்கிறத மக்களுக்கு கரெக்டான சப்ளை பண்ண வைங்க. அது வந்து நிறைய பிரச்சனைகள கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு வந்துட்டோம். குடிநீர் பிரச்சனை வந்துட்டோம். இது மாரி சின்ன சின்ன பிரச்சனை நான் இன்னும் வீடியோலாம் போட வேண்டியது இருக்கு. இன்னும் பேசினா எனக்கு நான் ஒண்ணும் பேச்சாளர் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் நெறைய இருக்கு. காவல்துறைய முடிஞ்ச வரைக்கும் கையில வச்சுக்குங்க. லஞ்சம் வாங்காத லெவலுக்கு நீங்க பண்ணிக்கங்க. ஆ பொதுமக்களையும் நீங்க எந்த அளவுக்கு ம சொன்னீங்களோ, அதே மாரி ஒரு பிரஸ் மீட் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. எந்த இடத்துலலாம் அதிகாரிகள் வேல பார்க்கலையோ, அந்த இடத்துல புகார் பெட்டி மாரி என்னடா அது படத்துல முதல்வன் படத்துல வர்றது மாரிலாம் சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. புகார் பெட்டி உங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த புகார் பெட்டிய யாரும் எடுக்கக்கூடாது. அதுதான் மெயினு. அப்பதான் புகார் பண்றவங்க நேரடியா உங்களுடைய இடத்துக்கு வரும். அந்த இடத்துல எங்க தப்பு நடக்குங்கிறத உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இந்த இந்த பதிவுகள் நான் இதுதான் போட்டிருக்கேன். இன்னும் நெறைய குடுக்கணும்னு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோ நிச்சயம் போடுவேன். அது மட்டும் இல்ல, இது ஏற்கனவே நான் 2, 3 வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் என்னுடைய வீடியோ தான். பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே பிடிச்சிருந்தா நீங்க நெறைய பேர் பார்த்துட்டு எனக்கு லைக் குடுக்குதுன்னா, தப்பா இருந்தாலும், ரைட்டா இருந்தாலும் எனக்கு குடுங்க. நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு அப்லோட் பண்றேன். இந்த 2 வீடியோவும் நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இனிய இரவு வணக்கத்துடன் உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். சென்று வருவோம், வென்று வருவோம். நன்றி. பாய்.